அங்கே அவதரித்த தெய்வம் ஐயா ஆரிய முத்துப்பட்ட ராமராஜாரன் மனையில் அவர் மந்திரியாயிருக்கும் போது சிவகாமி ஆட்சிக்கு சிவசுந்தர பட்டருக்கு அவர்கள் இருவேர்களுக்கு பட்டனை காணாமல் பட்டனையும் காணாமல் படுத்த படுக்கையாக இருந்து படுத்த படுக்கணையா சுக்கு மிளகு எங்க செல்லம் முத்து பட்டனங்க ஏலம் கிராம்பு எங்க இளைய முத்து பட்டனங்க பட்டணமே வந்திடாமல் ஆரிய பட்டணமே அம்மாவை பார்க்காமல் யாவியது பிரியாது சிவகாமி ஆட்சியாவா இப்படி கண்ணீரை வடிப்பாள் என் மகனை அப்பா பட்டா ஏழாவது திருமகன்தான் என் முத்துப்பட்டை இல்லையா மூச்சது உனிக்காது எப்பா அப்பா வட்டா குப்பா வட்டா சங்கு சரவணா தர்க்க சோமுலிங்கப்பட்டா என் ஏலங்கிராம்பு எங்க இளைய முத்து பட்டணங்க சுக்கு மிளகு எங்க என் செல்ல முத்து பட்டணங்கப்பா யாரியப்பட்ட இல்லையானா யாவி பிரியாது முத்துப்பட்டை இல்லாமல் என் மூச்சு ஒருபோதும் நின்று போகாதப்பா என்னை சிவகாமி ஆட்சி பட்டனை காணாமல் ஆட்சியும் ஐயரும் படுத்த படுக்கையா இருக்காங்க எந்திரிக்க முடியல நடக்க முடியல அடே அப்பா பிள்ளை மேல உள்ள ஏக்கம் சிவகாமி ஆட்சிக்கு ஆரிய முத்துப்பட்டனை காணாம அவ எந்திரிச்சு வந்தான்னு சொன்னா அவ பின்னாலேயே பாய் வருது பாய் பத்தி போய் இருக்கு ஆட்சிக்கு உடம்பெல்லாம் புண்ணு படுத்த படுக்கையா இருந்தா என்ன ஆகும் பிறகு அப்ப சிவகாமி ஆட்சியை சிவசுந்தர பற்றும் படுத்த படுக்கையாக ஆரிய முத்துப்பட்டனை காணாமல் அப்பா பட்டனை அழைத்து ஏன் அப்பா பட்டா ஆரிய முத்துப்பட்டை எங்க இருந்தாலும் அவனை தேடி அழைத்து கொண்டு வாங்கடா என் கொலையடிச்சு பிறந்த பிள்ளை ஏன் கட்டி கருப்பட்டி கனவில்லாத தேன் கரும்பு இளைய முத்துப்பட்டனை எங்கே என்று சொல்லி ஆட்சியான சிவகாமி
நான் மூச்சை விட மாட்டேன் அப்படின்னு அப்பா பட்டன் இடத்துல சொல்ல பட்டன்மார்கள் பார்த்தார்கள். நம்ம அம்மாவுக்கு நம்ம 6 பேர் இருந்து காணாம 7வது பிறந்த நம்ம தம்பி இளையமுத்து பட்டனெல்லாம் தேடுதா. அம்மா ஏ சிவகாமி, நாங்க 6 பேர் இருந்து உனக்கு கொல்லி வச்சா போதாதா? அதனால நீ கவலைப்படாத. என்ன ஏ அப்பா பட்டா, ஏ மூத்த மகே, நீ கொல்லி வச்சா முழங்காது கைலாசம். இளைய மகே முத்துப்பட்டே வந்தா மட்டுமே என் உயிரதுவோ பிரிந்து போகும் அப்பா. அடிக்கடையில பிரியாதுப்பா, அவன் வந்தாதான் பிரியும் உடலு. ஆமா, உடம்புல பிரியும் அப்படின்னு அப்பா பட்டங்கிட்ட அழுது புலம்ப. அப்ப சிவகாமி ஆட்சிக்கும் சிவசுந்தர பட்டருக்கும் பட்டன் மீது உள்ள ஏக்கத்தை பார்த்து அப்பா வட்டன் குப்பா வட்டை சங்கு சரவணே தர்க்கே சோமுலிங்க இவங்க 6 பேரும் ஒன்னா சேர்ந்து தம்பிமார்களே பட்டனை கொண்டு வரலைன்னா நம்ம அம்மாவும் அப்பாவும் உயிரை விட மாட்டாங்கடா. இவங்களை இனிமே நம்ம உட்கார்ந்து பார்க்க முடியாது, வயதாகி போச்சு. அதனால நம்ம ஆரிய முத்துப்பட்டனை பார்த்து எங்க இருந்தாலும் அவனை அழைத்து கொண்டு வந்து இவங்க காலில் கொண்டு வந்து சேர்க்கணும். இன்னைக்கு ஒரு வீட்டுல பெரியவங்க வயசாகி இருக்காங்கன்னு வைங்க, சரி, அதாவது வயசாகும் போது உடல்நிலை சரியில்லாம பாயில படுத்திருப்பாங்க. நெஞ்சி போனா நல்ல உயிர் 41 நாளைக்கு இருக்கும். 41 சாப்பிடாம இருந்தா 41 நாள் தான், அவ்வளவுதான் இருக்கும். அதோட முடிஞ்சு போகும். அதுக்கு மேலும் உயிர் கிடக்கும்னு சொன்னா அப்படின்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நிறைய இருக்கு. என்ன ஏற்பாடு? மனுஷனுக்கு எண்ணங்கள் வந்து பலவிதமா ஓடும். மனுஷனுடைய மனசு தானே மது குடிச்ச குதிரை சமம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த வயது காலத்துல மண்ணை விட்டுட்டு போறமே, மனையை விட்டுட்டு போறமே, மனத்தை பூரா விட்டுட்டு போறமே அப்படின்னு சில பேர்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தாங்க. அண்ணன் தம்பி 6 பேரும் அப்பா பட்டம் பார்த்து ஏ சங்கு, ஏ ஐயா, ஏ சரவணா, வாங்க. அம்மாவுக்கு மண்ணு மேல ஆசை இருக்கும் போலுக்கு வயக்காட்டுல உள்ள மண்ணை எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து நல்லா கரைச்சு அவளுக்கு ஊத்துங்க. அது ஊத்தி பார்த்தாங்க, அதுல உயிர் போகல. வானா ஆசை இருக்கும் போலுக்கு அந்த ஓட்டம் கத்துட்ட புறம் பிறக்காங்க. செம்புக்களை ஓட்டு கரைச்சு அந்த கிழவி ஆச்சி வாயில ஊத்தி பார்ப்போம். சரி, அதுல யாரு போகுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இன்னொரு சின்ன யோசனை இருக்கு. நல்லெண்ணெய் 1 லிட்டர் வாங்கிட்டு வாங்க. நல்லெண்ணெய நல்லா தேய்ச்சி நல்லா ஊற வச்சு தலைய அந்த மாதிரி குளிக்க வச்சுட்டு செவ்வழனிய வெட்டி குடுத்து பாப்போம். அநியமா அடிபட்டு போவோம். ஆனா இதுல அடிபடாது, இவளுக்கு உயிர் போகாது. பொழுதுதான் இவ்வளவு வழியா அந்த காலத்துல வந்து அவன் முத்துப்பட்ட மேல யாகத்துல கிடக்கால எப்படி உயிர் போவோம்? அந்த காலத்துல வந்து பெரியோர்கள் உயிரை வந்து அப்படியே தன்னந்தனியாம அப்படியே திடீர்னு எடுக்க மாட்டாங்க. ஒரு யோசனை பண்ணுவாங்க. இது என்ன சனியனா இருக்கு நமக்கு, அங்க போக முடியும், 4 மாத்திரை தூக்க மாத்திரை வாங்கிட்டு வாங்க கூட. ஆமா, இல்ல இன்ஜெக்ஷன் போடுங்க. இப்படி எல்லாம் உலகத்தில் நடக்கு. அப்ப வந்து உயிரை வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு குறுக்கு யோசனை செய்வாங்க. ஆனா இப்படி செய்யறதை விட இந்த மாத்திரை போடுவது இல்லையா? அப்ப ஆரிய முத்துப்பட்டனை காணாலே சிவகாமியாச்சி என்ன செய்கிறார்? அப்பா வட்டன் குப்பா வட்டன் 6 பேர் ஒன்னால் சேர்ந்தாங்க. இனிமே நம்ம அம்மா கிட்ட ஆரிய முத்துப்பட்டனை கொண்டு வருவது நம்ம வேலை. கொண்டு வரலைன்னு சொன்னா நம்ம அம்மா உயிரை விட மாட்டோம், நமக்கு தாண்டா சங்கடம் அப்படின்னு சொல்லி 6 பேர்களும் ஒன்றாக கூடி ஆரிய முத்துப்பட்டனை தேடி வருவோம் என்று சொல்லி அப்பா வட்டன் குப்பா வட்டன் அழகு சோமலிங்க பட்டன் சங்கு பட்டன் சரவண பட்டன் தர்க்க சோமுலிங்க பட்டன் பட்டன்மார்கள் ஒன்று கூடி அவத்தி பழுப்பு போல
6 பொண்ணெடுத்து செலவுக்கு காசு பணத்தை எடுத்துக்கொண்டு அண்ணன் தம்பி 6 பேர்களும் கட்டு சாதத்தை கட்டினார்கள். தயிர் சாதம், மோர் சாதம், பால் சாதம், புளி சாதம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து இந்த கடையில சாப்பிடுவதெல்லாம் பிடிக்காது பாத்துக்கோ. ஆமா, நம்மளா இருந்தா கடையில சாப்பிட்டு வந்துருவோம், 10 ரூபாயை கொடுத்துட்டு வந்துருவோம். ஆனா அந்தணர்கள் பிராமணர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்ற தயிர் சாதம், மோர் சாதங்களை எல்லாம் கட்டிக்கொண்டு 6 பேர்களும் தயிர் சாதத்தை கட்டிக்கொண்டு கருப்பரிசியில அவலும் எடுத்து கருப்பு கட்டி எடுத்து வச்சிருக்காங்க. ஆமா, கருப்பு கட்டி இருக்கு. கருப்பட்டி அது வந்து இந்த அவலை நினைச்சு பசி இருந்தா கருப்பு கட்டியும் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கிறதா ஒரு நேரம் பசியை தாங்கும். ஒரு உருண்டை அப்படி சாப்பிடலாம். அதான் ஊசாத பண்டம். அதேதான் பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல அவர் உருண்டை விற்காங்களா? ஆமா, அது 10 ரூபாய்க்கு 3. அப்படியா? அன்னைக்கு நான் வாங்கி சாப்பிட்டேன். எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. உனக்கு அதுனா போதுமே. சரி, இப்படி ஊசாத பண்டங்களை எடுத்துக்கொண்டு கட்டு சாதம் கட்டிக்கொண்டு செலவுக்கு காசு பணங்களை எடுத்துக்கொண்டு 6 நாடு விட்டு பட்டனை தான் தேடிக்கொண்டு எங்க எங்க வாராரானா சேர நாடு தன்னதில செல்ல பட்டனை தேடுவாரா. அங்கேயும் காணாமல் சோழ நாடு தன்னதில சொந்த தம்பிய தேடுவாரா. அங்கேயும் காணாமல் பாண்டிய நாடதில எய்யா நாடதி பட்டனை தேடி வாரா. செல்ல பட்டனை தேடி வாரா. அப்படி பாண்டிய நாடதில பட்டனையும் தேடி வாரா. சேர நாட்டுல வந்து பட்டண தம்பியை தேடி பார்த்தாங்க, அங்கேயும் காணவில்லை. பிறகு சோழ நாட்டுல பார்த்தாங்க, அங்கேயும் சொந்த தம்பியை காணாமல் பாண்டிய நாட்டுக்கு வந்தார்கள். பாண்டிய நாடு நம்ம நாடு. பாண்டிய நாட்டுல வந்து தம்பியாகப்பட்ட பட்டனை தேடி பார்த்தாங்க, அங்கேயும் காணவில்லை. அப்ப எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு அங்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. பிறகு அப்ப எல்லா திசையிலையுமே தேடி பார்த்து விட்டு இந்த சங்குப்பட்டை, சரவணப்பட்டை, தர்க்க சோமு, லிங்கப்பட்டை அப்ப தம்பியாகப்பட்ட செல்லமுத்து பட்டனை காணாமல் அண்ணன் தம்பி 6 பேர்களிலேயும் அதுல உள்ள சங்குப்பட்டேன்னு சொன்னா, அண்ணா தம்பியை தேடி 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 தவியா தவிச்சு போனோம். எந்த நாட்டிலயுமே நம்ம தம்பியை காங்கலையே, நம்ம எந்த நாட்டுல அவன் இருக்க போறான்? ஒருவேளை செத்துக்குத்து போயிட்டானோ என்னமோ. அதனால நம்ம அம்மா வேற பட்டம் பட்டம்னு ஏக்கத்துல இருக்கா. ஒரு சுடுகாட்டுக்கு போய் சுள்ளக்கரையில 2 சாம்பலை அள்ளி கொண்டு ஒரு எலும்பு துண்டை எடுத்துட்டு வந்து நான் உன் பட்டையை செத்துட்டோம்னு அம்மா கையில கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சங்குப்பட்டை எல்லாரும் சேர்ந்து அதனால தங்கையா அம்மாவாகப்பட்ட சிவகாமி இடத்துல வந்து ஒரு எலும்பு துண்டை கொண்டு வந்து காமிச்சான். அம்மா ஏ சிவகாமி, உன் மகன் முத்துப்பட்டை செத்து போனான்னா இருக்கு பாரு எலும்பு துண்டு, என்ன இருக்கு பாரு சாம்பல் அப்படின்னு கொடுத்த உடனே சிவகாமி பார்த்தார். ஏலே சங்குப்பட்டார், என் பட்டையை சாகல,
உயிரோட இருக்காமனு என் உசுறு சொல்லுதப்பா. அவன் உங்களை மாதிரி ரோசம் கட்டவன் இல்ல, ரோசத்தோட வாழுதவன். எங்கனால அவன் பிழைச்சு கிடப்பான், திறமை உள்ளவன். என்ன எலும்பு எங்கப்பா பறக்குன? எங்க பறக்கணும்னா இதுதான் நம்ம பிள்ளை கடைக்குட்டி பிள்ளையோட எலும்பு. அது என் மக எலும்பு எனக்கு தெரியும். அப்படியா? இது எலும்பு இல்ல. யாரைய முத்துப்பட்ட இருக்கான் என்று ஆவி சொல்லுதப்பா. சொல்லு. ஆமா. எங்கிருந்தாலும் என் பட்டனை தேடி கொண்டு வாங்கள் என்று சிவகாமி ஆட்சி சொல்ல, இனிமே எந்த நாட்டுக்கு போய் இவனை தேடி பிடிக்க அப்படின்னு சொல்லி நம்ம போகாத ஏரியா மலையாளத்துக்கு தான் போகல, அந்த ஒரு நாட்டுக்கு தான் போகல. சரி அங்கேயும் போய் ஒரு எட்டு நம்ம பார்த்துட்டு வருவோம். அந்த குறை வைக்க வேண்டாம், அங்கேயும் போய் பார்ப்போம். அம்மா சொன்ன மாதிரி அவன் பிழைச்சு கிடப்பான்டா, நல்ல திறமை உள்ளவன். நம்மள மாதிரி படிக்காதவனா இருந்தா கூட செத்து போயிருப்பான். நல்லா படிச்சவன்டா. நம்ம அடிச்ச அடியில ரோசத்துல போனவன் கண்டிப்பா உயிரோட இருப்பான். ஒரு நேரமும் மாண்டிக்கவே மாட்டான். அப்படி என்று சொல்லி ஆரிய பட்டனை தான், ஆரிய பட்டனை தான் அண்ணன் தம்பி தேடிக்கொண்டு மலையாளம் தன்னதில கொட்டார கரையதில, கொட்டார கரையதில இங்கே பட்டன்மார்கள் வாரா. கடற்கரையிலே உட்கார்ந்து அண்ணன் தம்பிமார்கள் 6 பேரும் சேர்ந்து பட்டனை தேடி தேடி வந்து நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்கி இனிமே எங்க போய் தேட அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி 6 பேரும் ஒன்னா சேர்ந்து மேல போட்டிருந்தாங்களே நேரியலு, அதை எடுத்து கீழே விரிச்சாங்க. நம்ம கொண்டு வந்த சாப்பாட்டை உட்கார்ந்து சாப்பிடுவோண்டா அப்படின்னு உட்கார்ந்து கட்டு சாதத்தை உழைத்து அவரவர்கள் சாதத்தை சாப்பிட்டார்கள். கட்டிட்டு வந்த ஜோர் ஊரம் சரியா போச்சு. இப்ப இருக்குது இந்த ஒரு நேரத்துக்கு தான் இருக்கு. இந்த சாப்பாட்டை முடிச்ச உடனே தம்பிய பாக்கலனா பட்டியாரத்துக்கு கால வெட்டத்தான் செய்யணும். என்னமோ இறைவனுடைய வழி, என்ன நடக்குன்னு பாப்போம் அப்படின்னு கட்டிட்டு அப்படின்னு கட்டுச்சாதத்தை உழைத்து அவரவர்கள் சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்தார்கள். சாப்பிட்டு முடிக்க ஏரையில விரித்து அவங்க உட்கார்ந்து 6 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். என்ன மண்டபத்திலயா? ஆமா, அதுக்கு வழிபோக்கர்களுக்கு இருக்கக்கூடிய கல் மண்டபம். அதிலே உட்கார்ந்து கொண்டு 6 பேரும் பட்டனை வருவானா பாப்போமா, எங்க போனானோ தெரியலையே, அம்மா அம்மா வேற இப்படி இருக்காளே அப்படின்னு சாப்பிட்டு முடித்து உட்கார்ந்து இளைப்பாரி பேசிக் கொண்டிருக்க, ஒரு தாய் தந்தைகள் கடைசி காலத்துல அவங்களுடைய ஆசையை நம்மளால நிறைவேற்ற முடியலையே தம்பி, பூர்த்தி பண்ண முடியல. தம்பியா கூட பிறந்தவனா இல்ல, பெரியவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும். நம்மளால நம்ம தம்பியை கண்டுபிடிக்க முடியலையப்பா. அப்படி ஒருத்தன் தூள்ல சாஞ்சிருக்கான், ஒருத்தன் சேர்ல சாஞ்சிருக்கான், ஒருத்தன் வந்து கிடைக்கணும்னா கவலையாத்தான் இருப்பாங்க. செவரோரமா சாஞ்சு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியா இருக்கும் போது ஆரிய முத்து பாட்டு அரசவையில் இருந்தல்லவோ அன்றைய தினமதியில ராமராஜா மன்னனுக்கு அவருக்கு பதிலாக ஆணையிலே அமர்ந்து கொண்டு ஆணையிலே அமர்ந்து கொண்டு ஆணையிலே அமர்ந்து கொண்டு ஆரிய முத்துப்பட்டே வாரா. அன்னைக்கு பார்க்க மன்னனுக்கு பதிலாக ஆணையிலே அமர்ந்து கொண்டு
மன்னனுக்கு பதிலாகவே இவனாகப்பட்டவே நாட்டையே சுத்தி பார்க்க வருகிறான். ஆமா, சில்லறை களவு. ஏற்கனவே நாட்டுக்குள்ள ரொம்ப களவு போய்கிட்டு இருக்கு. அவன் ஒரு சில்லறை களவா நடக்கு. சில்லறை களவுனா எப்படி? சில்லறை களவுனா சின்ன பிள்ளைகள் போட்டுக்குள்ள கம்மலு அத கலட்டிடுவாங்க. சண்டால பாவி பெரிய பொம்பளை பிள்ளை போட்டுக்கலாம். ஆமா, தொங்கட்ட பூ போல கலட்டிடுவாங்க. லேசா கலட்டிடுவான். இந்த மூக்குத்திய கலட்டிடுவாங்க. அதான் சில்லறை களவா? அரைனா ஊரனா வச்சிருந்தா ஆமா, அத களவாண்டுருவாங்க. கலண்டுவான். சில்லறை பேய களவு. ஆமா, சிறு களவு. நாட்டுக்குள்ளே களவு அதிகமாக இருப்பதனால பெரிய களவு உண்டு. எப்படி? 3 வடம் ஜங்கிலியா தான் பெரிய களவு. அது பெரிய களவு. நிக்கல சத்தா அது பெரிய களவு. இந்த ஆள் ரொம்ப ஃபேமஸான ஆளா இருப்பாரு போல. களவா இருந்தாலும் சரி, இது கம்மல் ஆயிட்டாலும் சரி, 3 மணி சங்கிலி ஆத்தாலும் சரி, உள்ள கொண்டு போய் நரம்ப உரியுவாங்க. ஜங்கிலி ஆத்திட்டு ஓடணும். சின்ன களவு பெரிய களவா? அப்ப ஆரியமுத்துப்பட்டேன் களவு நடப்பதனாலே கல்வர்களை பார்க்கணும், நாட்டுக்குள்ள என்ன நடக்கு, மக்கள் என்ன செய்யறாங்க, திருட்டு மொழி முழிக்கிறவனை பார்க்கணும்னு சொல்லி ஆரியமுத்துப்பட்டேன் மன்னனுக்கு பதிலாக அன்னைக்கு ஆணையிலே பவனி வந்து கொண்டிருக்கிறான். அப்ப பவனி வந்து கொண்டிருக்கும் போது ஆரியமுத்துப்பட்டேன் அங்கிருந்து வருவதை கண்டார். பட்டனுக்கு முன்னாலேயும் படை வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்பாவட்டும் குப்பாவட்டும் அண்ணன் தம்பி 6 பேரும் தம்பிமார்களா, அதோ ஆணையில அரச மன்னை வாரத மாதிரி தெரியுது. ஆணையில வாரதா இருந்த அரச மன்னனாகத்தான் இருக்கும். அதனால அவரிடத்துல போய் நம்ம ஏதாவது ஒரு உபகாரத்தை கேட்போமா? இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய ராஜா அவராகத்தான் இருக்கும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆணையில வாரது பட்டம்னு தெரியாம 6 பேரும் பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா 12 வருஷமாச்சு பாத்தீங்களா? அதனால பட்டனை பார்க்கறதுக்கு அடையாளம் தெரியல. அப்ப ஆரியமுத்து பட்டனாகப்பட்டவே ஆணையிலே வந்து கொண்டிருக்க இருக்கும் போது இவங்க 6 பேரும் திருன்னு முழிக்காங்க. தம்பிய காங்கல இல்ல, பதறி முழிக்காங்க. பட்டம் பார்த்தான். என்ன இவங்க முன்ன பின்ன பார்த்த மாதிரி தெரியுது. இன்னும் 6 பேர் ஒண்ணு போல உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம சாடையா இருக்கு அப்படின்னு கிட்டத்துல போய் பாப்போம் அப்படின்னு ஆரிய முத்துப்பட்டு அவங்க பக்கத்துல வந்தான். பக்கத்திலே வந்து பார்க்கும் போது இவங்க அவங்க விறுவிறுன்னு எந்திரிச்சான். நேரியல உதறி இடுப்புல கட்டி அரசவண்ணா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நின்னாங்க. அப்ப ஆரிய முத்துப்பட்டேன் பார்த்தா, இது நம்ம அண்ணன் தம்பி அல்லவா, அப்பாவட்டும் குப்பாவட்டும் சங்கு சரவணே தற்கே சோமுலிங்க, இவங்க 6 பேரும் நம்மளை தேடி ஆரிய நாட்டை விட்டு வந்து விட்டார்களா என்று பட்டனுக்குத்தான் அடையாளம் தெரியுதே தவிர இவங்களுக்கு தம்பி யாருன்னு தெரியல. என்னன்னு கேட்டா அவங்க கிட்டயே நம்ம ஒரு வார்த்தையை கேட்போம், அவங்க பேரை கேட்போம், ஊரை கேட்போம்னு சொல்லி முத்துப்பட்டை என்ன செய்கிறாரு, முத்துப்பட்டை அவங்கள கூப்பிட்டு உங்க ஊரு என்ன பேரு என்னப்பா, நீங்க 6 பேர் ஒண்ணு போல உட்கார்ந்து இருக்கீங்க, முன்ன பின்ன இந்த நாட்டுல உங்களை பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு உடனே ஐயா அரசமன்னா எங்களுக்கு நாடு ஆரிய நாடு, ஆரிய நாட்டிலே நாங்க அந்தணர்கள் பிராமணர்கள். சரி அங்கிருந்த உங்களுக்கு இங்க என்ன வேலை? எங்க அம்மாவும் அப்பாவும் சிவகாமி ஆட்சி சிவசுந்தர பற்று, எங்க அம்மாவுக்கு நாங்க பிறந்தவங்க மொத்தம் 7 பேரு, 6 பேரு நாங்க இருக்கிறோம். ஆனா 7வது பிறந்த என் செல்ல முத்துப்பட்டேன் தம்பிய காணாம இந்த மலையாள தேசத்திலே தேடி பார்ப்போம்னு நாங்க வந்திருக்கோம் ஐயா. என் தம்பி போய் 12 வருஷமாச்சு, அவன் வீட்டுக்கே திரும்பி வரல. கோவத்துல எங்க மேல ஒரு சின்ன சடவு, கோவப்பட்டு அவனை தலையில அடித்தேன்னு சொல்லி அவன் சடைச்சுக்கிட்டு வந்தவன நாங்க எத்தனையோ நாட்டிலையும் தேடி பார்த்தோம். ஆனா அவனை காங்கல. அதனால இந்த மலையாளத்திலேயாவது இருக்கானான்னு பாப்போமேனு நாங்க வந்தோம். அரசமன்னா நீங்களே எனக்கு ஒரு உபகாரம் செய்யுங்கன்னு சொல்ல, அப்ப ஆரிய முத்துப்பட்டனுக்கு அவனோ கண்ணு 2 கலங்குதையா, கண்ணு 2 கலங்குதையா. ஆரிய பட்டனுக்கு கவலைப்பட்டு நிற்கானே, ஆனை விட்டு கீழிறங்கி, ஆனை விட்டு கீழிறங்கி அப்பா பட்டனிடம் வாரா.
கீழே குதிச்சான். ஆஹா. கீழே குதித்த அப்பாவட்டை குப்பாவட்டை இடத்திலே என்னய்யா? ஆவி சேர்த்து கட்டி அணைத்து ஆமா. என் அண்ணா அப்பாவட்டா குப்பாவட்டா சங்கு சரவணா ஏ, என் அண்ணன்மார்களே 6 பேர்களே என்ன என்ன? உங்களையும் அம்மா அப்பாவை பிரிந்து வந்த பாவி நான் தான். நான் தான். 7வது பிறந்த செல்ல முத்துப்பட்டை நான் தான் அண்ணா. அப்படி என்று உங்களை பிரிந்து வந்த பாவி நான் தான். ஆமா. என்கிட்டயே வந்து கேக்கீங்களே நான் என்ன சொல்ல? அப்படியே ஆவி சேர்ந்து கட்டி பிடிக்கும். ஆவி. இந்த தோல்ல போடலாம் கழுத்து. இந்த தோல்ல போடலாம் கழுத்து. அப்படின்னு ஆவி சேர்த்து அணைத்து சரி. அண்ணன் தம்பி 6 பேரையும் முத்துப்பட்டை கண்ணீரை வடிக்கம் கட்டி தழுவுதான். ஆஹா. என் அண்ணா என்ன மன்னித்து விடுங்கோ. என்ன? தாயவும் தகப்பனையும் தவிக்க விட்ட பாவினா நான் தான். தமையன்மார்களை இழந்து வந்த சண்டாள நான் தான். நான் தான். அப்படி என்ன ஆரிய முத்துப்பட்டேன் என்னய்யா? நடந்த விவரத்தை எடுத்து சொன்னான். சரி. சாகணும்னு நினைச்சேன். ஆமா. நீ அடிச்சதுல தப்பு இல்ல. சரி. நீ தம்பின்னு என்ன நினைச்சு அடிச்ச. ஆமா. நான் கோவத்துல நான் வீட்டுக்கு வர மனசு இல்லாம இந்த மலையாள வந்து வந்து ராமராஜா இடத்துல மந்திரியா நான் இருந்து பணி செய்து வாரேன் அண்ணா. அண்ணா. அதனால என்ன மன்னித்து விடுங்கோ. ஆமையா. வாங்க நம்ம அரண்மனைக்கு போவோம். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா ஆமா. அப்படின்னு உடனே சரி. அப்பா வட்டனுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். என் தம்பியை தேடி வந்தோம். ஆமா. எங்கனே ஒண்ணு கிடக்கு ஒண்ணு வேலை பார்ப்பான்னு நினைச்சோம். ஆமா. இவன் அரச மன்னனிடத்திலே மந்திரியாலாம் இருந்துகிட்டு இருக்கான். ஆமையா. பரவாயில்ல. சரி. நான் சொன்னவனே நம்ம தம்பி எங்கேயாவது பிழைச்சு கிடப்பாம்னு சொன்னேன்னு என் பேச்ச கேட்டீங்களாடா? நீ கேட்க மாட்டீங்களா? தம்பிய பாரு. மந்திரிக்கு மந்திரியா மன்னனுக்கு மன்னனா இருக்கானே. இருக்கானே.